ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை ஹோம் வெஜ் கிச்சன். இன்னைக்கு வீடியோவில் சூப்பரான ப்ரோட்டீன் நிறைய இருக்கிற மாதிரி ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஹேர் லாஸ், க்ளோயிங் ஸ்கின், வெயிட் லாஸ் இருக்கிறவங்களுக்கு, ஹீமோக்ளோபின் சரி செய்யக்கூடியதுக்கு, இது மாதிரி ஒரு எல்லாத்துக்குமே ஒரு ஃப்ரெண்ட்லியான ரெசிபின்னு சொல்லலாம். இதில் சர்க்கரை சேர்க்கலை, வெல்லம் இல்லை, நெய் இல்லை, பேக்கிங் எதுவும் தேவையில்லை. வாங்க ஒரு அருமையான ஸ்வீட் ரெசிபி பார்க்கலாம். தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம மை ஹோம் வெஜ் கிச்சன் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ நான் ஒரு பேனில் ஒரு சின்ன கப்பு வேர்க்கடலை சேர்த்துருக்கேன். வேர்க்கடலை லேசாக வறுத்துடலாம். ஒரு கப்பு வெள்ளை எள்ளு சேர்த்துக்கிறேன். வேர்க்கடலை எள்ளு ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா வறுத்துடலாம். கொஞ்சமாக வறுப்பட்ட உடனே அதே கப்பில் ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் சேர்த்துக்கிறேன். இப்போ எள்ளு வேர்க்கடலை, ஃப்ளாக்ஸ் சீட்ஸு எல்லாமே சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். நல்லா இந்த வறுபடுற வாசனை வரணும், அது வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். இப்போ எல்லாம் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஸ்மூத் பவுடரை அரைச்சின்னு வந்து வச்சுக்கலாம். இப்போ நான் அதே பேனில் ஒரு சின்ன கப்பு பாதாம் சேர்த்துட்டுருக்கேன். கொஞ்சமாக பிஸ்தா, இப்போ அதே கப்பால் உடச்ச கடலை ஒரு கப் சேர்த்துக்கிறேன். இப்போ பாதாம், பிஸ்தா, இந்த உடச்ச கடலை இதையும் நல்லா நல்லா வறுத்துடலாம். நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துடலாம். வறுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் நல்லா பொடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நல்லா வறுத்தாச்சு. இப்போ நான் ஃபஸ்ட்டு சேர்த்த வேர்க்கடலை, எள்ளு அந்த பவுடர் சேர்த்துக்கிறேன். இப்போ நான் அதே மிக்ஸி ஜாரில் பாதாம், உடைச்ச கடலை, பிஸ்தா இதுவும் சேர்த்து ஸ்மூத் பவுடராக அரைச்சின்னு வந்து அந்த பவுடரையும் சேர்த்தாச்சு. இப்போ வாசனைக்கு கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர் சேர்த்துட்டுருக்கேங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போவே நல்லா வறுபட்ட அந்த வாசனை நல்லா இருக்குது. இப்போ நான் ஒரு 200 கிராம் சீட்லெஸ் பேரிச்சம்பழம் சேர்த்துக்கிறேன் ஸ்வீட்டுக்கு. இதில் நான் வேறு எதுவுமே சேர்க்கலை. அதுவும் மிக்சியில் ஒரு ஓட்டு ஓட்டி வந்து அதையும் சேர்த்துக்கலாம். வெல்லம், சர்க்கரை எதுவுமே இல்லை, பேரிச்சம்பழம் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். ஸ்வீட் ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப மைல்டாக இருக்கும் ஸ்வீட்டு. இப்போ நம்ம அதை கையாலே நல்லா பிசைஞ்சு விட்டுறலாம். இந்த மாவு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். கட்டிகள் இல்லாமல் கையாலேயே நல்லா உடச்சி விட்டுறலாம். இப்போ இதுலேருந்து சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி வச்சுக்கலாம். இப்போ அந்த பேரிச்சம்பழத்தில் இருக்கிற பைண்டிங்கே போதுங்க இது மாதிரி பிடிக்கிறதுக்கு. நெய்யெல்லாம் எதுவுமே தேவையில்லை. அப்படி வரலைன்னா கொஞ்சோண்டு தேன் சேர்த்துக்கலாம். இது மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சிக்கலாம். இது ஒன்று சாப்பிட்டாலே போதும், நம்மளுக்கு தேவையான புரோட்டீன் கிடைக்கும். இப்போ இதுலேருந்து நான் இன்னொரு பண்ணி காட்டுறேன். அருமையான புரோட்டீன் ஸ்நாக்ஸ் ரெடி. குழந்தைகளுக்கு, பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஸ்வீட் ரெசிபின்னு சொல்லலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை போஸ்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மை ஹோம் வெஜ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.